கேக்குதா அப்படி எல்லாருக்கும்? ஓ சார் கேக்குது. போர்ட் கிளியரா? ஓ சார். ஓ சார் கிளியர். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் சார். சலாம். குட் ஈவினிங். கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது. என்ன நஃபா கேக்குதா? ஓ சார் கேக்குது. மத்த எல்லாரும் கேக்குதா? அக்கீலா, ஓ சார். அஷ்ஃபாக் கேக்குதாடா? ஓ சார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஸோ படிக்கும் பிள்ளைகள், ஸோ செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நான் அட்மிஷன்ஸை வந்து நான் நீடிக்கிறேன். ரீசன் என்ன? நான் போட்ட பாதி நாள் வந்து பேங்க் பூட்டா இருக்க போகுது. சரியா? ஏன் ஞாயிறு போட்டு திங்கள் போட்டு செவ்வாய் போட்டு திரும்ப வெள்ளி போட்டு சனி போட்டு திங்கள் ஞாயிறு. சரியா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஞாயிறோ திங்களோ அடுத்த ஞாயிறோ திங்களோ எலெக்ஷன் முடிய என்னவா இருக்கலாம். சம்டைம்ஸ் கர்ஃபியூ அப்படி எதுவும் வரலாம். நாட் ஷுவர், பட் வரலாம் தானே. சில நேரத்துல எதுவும் சண்டை அப்படி சச்சரவு எதுவும் வந்துச்சு அப்படி டோன்ட் நோ, பட் ஸ்டில் வரலாம்னு ஒரு தோட்டம் உண்டு வந்துச்சுன்னா. ஸோ அடுத்த ஒரு சந்தோஷமான விஷயம், நான் வந்து எனது ஸ்பேஸ் செல்கிறேன். அப்படின்னா ஸ்பேஸ்ல என்ன வரும் அந்த இடத்துல? நான் எனது ஸ்பேஸ் ஊருக்கு போறீங்க. ஊருக்கு போறேன், அதுவும் பைக்ல. முதல் தடவையா என்ன செய்ய? நானும் டிக்டாக்ல போட்டா சரி என்னடா ஐஸ்பாக். ஓ சார். கொழும்புல இந்த மண்ணா இருக்கு, ஒரு 6ல இருந்து 7 மணி தேர்தலுக்குள்ள போறேன். லைவ் போட்டா சரி. புத்தகத்துல வந்து இங்க ஐசிடி படிப்பிக்கிற சேர்வாள் இருக்கார். ஸோ அவரோட வீட்டுக்கு ஒருக்கா போகணும், கனநாள் போகணும். அவர் பேர ஒரு லிட்டில் பிரின்சஸ் ஒன்று பிறந்திருக்கு. ஸோ அதையும் பார்க்கணும். நமக்கு ஆசான சின்ன பிள்ளைகள் பார்க்குறது. இப்போ அதையும் பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போகணும் ஐடியா இப்போ மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். பட் நாட் ஷுவர் இட் வில் ஹேப்பன் ஆர் நாட். சரியா? ஓகே. ஸோ போற பயணம் நல்லா போறதுக்கு எல்லாரும் என்ன செஞ்சு ரவுட்டர் சிம்ல இருந்து எல்லாத்தையும் கலட்டி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு, வீட்டை போனா பெருசா ட்ரெஸ் தேவைப்படாது. அங்க வீட்டு மாதிரி தானே. ஏன்னா இன்னைக்கு லெக்சர்ஸ் வந்து ஒரு நாள் தான் போட்டிருக்கு நடுவுல, வியாழக்கிழமை. ஸோ அந்த வியாழக்கிழமை லெக்சர்ஸை கட் அடிச்சாச்சு. வீட்டை போனா என்ன? வீட்டை போனா உங்களோட கையால ஒரு சரி நல்லா ஒரு சாயத்தை போட்டு சாப்பாடு பால் தேத்தனி ஒன்று குடிச்சா சரி நமக்கு சந்தோஷம். போய் 2 மாசம், நான் முன்னுக்கே 6 மாசம் போகாம இருந்தேன். இப்போ ஒரு எங்க தம்பியும் நேற்று ஒரு போர்ல பார்த்ததால பார்க்கணும்னு ஆசை. ஸோ அவருக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் ஏதோ வாங்கணும். இந்த இதுல ஏதோ வாங்கணும். அவரு எக்ஸாம் எழுதிட்டு வருவார், அவர் கொடுக்கறதுக்கு இது உண்டு. நல்லா இருக்குமா? நான் பெருசா டேஸ்ட் பண்ணது இல்லை. இது ஒன்றும் அடுத்த இந்த இதுவும் வாங்க, இதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் இதே சாப்பிட்டது, நான் இதே சாப்பிடுறது. இது நல்லா இருக்குமா? அடுத்து இது இந்த கேஷு இது வருது, இதுவும் நல்லா இருக்கும். அதுதான் இதுல 3 வாங்கி வேற வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் நாளைக்கு காலையில 5:30 வலிக்கிட்டு போகணும். ஸோ அவனுக்கு இவ்வளவுதான் கொடுக்கலாம். ரிசல்ட்ஸ் வந்தப்பறம் அவருக்கு கொஞ்சம் பெருசா அவருக்கு வந்து கிரிக்கெட் கிட் வேணும். கிரிக்கெட் விளையாடுறவர் கிட் வேணும். அப்ப அதை வாங்கி கொடுத்தவர் ரிசல்ட்ஸ் கவனிக்கலாம். அடுத்த நாள் வைப்பீங்களா? மண்டே மார்னிங் கிளாஸ் வைப்பீங்களா? ஏமா மீலாது நபி விழா கொண்டாட போறீங்களா? இல்ல கேட்டேன். மண்டே மார்னிங் நாங்க போன பிறகு நடக்கும். சம்டைம்ஸ் நாளைக்கு செமினார் வந்து உங்களுக்கு வைக்கலாம், போகலாம். பதில் திகதி பிரகரிக்கலாம். சில நேரத்துல நாட் ஷுவர், சில நேரத்துல சொல்றேன். அங்க போய் வீட்டம்மா எல்லாம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாவோ சரியா மறந்துட்டாங்கன்னா கஷ்டம். அது கவரேஜும் ஓகே ஆகும் தெரியா. இதுசா நான் மைக்கோ கவரேஜ் எல்லாம் ஓகே ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியா. ஸோ பார்த்து செய்யணும். சரி ஓகே. அடுத்த வந்து என் தம்பி வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நாளைக்கு எழுதலாம். ஸோ எல்லாரும் கட்டாயம் என்ன செய்யுங்க? சரியா? ஸோ இந்த கொஸ்டின் ஏன் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணும். சரியா? இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு திரும்ப மாத்தி போட்டு உங்களுக்கு நான் இதா தரேன். என்னது
எக்ஸாம் மாதிரி வைப்பேன்னு சொன்னது இந்த பாடத்துல. ஸோ அதுல எக்ஸாம் மாதிரி தரும்போது நான் அந்த கொஸ்டினை மாத்தி போடுறேன். பட் அந்த கொஸ்டின்ல வந்து அது தந்த விஷயம் ரைட்டா ராங்கா? சார் வாய்ஸ் கிளியர் கிளியரா? கிளியர் இல்லையா? கிளியர் ஆயிக்கு சார். கிளியர் சார். கிளியர் சார். கிளியர் சார். இருங்க, இதுக்கு ஒருக்கா நான் செக் பண்ணி கொள்றேன் எவ்வளவு ஸ்பீட் டெஸ்ட் காட்டுதுன்னு. உங்களோட பிரதருமா? இப்ப எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, நல்ல கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஹாட்ஸ்பாட்லாம் கனெக்ட் பண்ணிக்கேன், பட் கிளியரா இருக்கு தானே? சரி. ஏன் ஹாட்ஸ்பாட்லன்னு சொன்னா சிம்ம கலட்டிட்டேன். ஸோ திரும்ப அதுல ஏறி போடுறதுக்கு கஷ்டம். ஓகே, ஸோ எல்லாரும் கரெக்டாக இதுவா செய்யுங்க. அவனோட போட்டோ பாத்தீங்களா? ஓ சார். சார். ஓ சார். எல்லாரும் ஓ சேர்ந்து சார். சரியா? குடும்ப போனா எங்க பாப்பாவோட போட்டோ எடுக்கண்டா பாப்போம். அந்த மனுஷன் வந்து எடுத்தாருன்னா எடுக்கலாம், இல்லாட்டி கஷ்டம். சரி, ஓகே. ஸோ நம்ம என்ன செய்வோம், இப்ப படிப்போம். ஸோ வந்து நான் இப்ப செய்ய போறது வந்து அஸ்ரா அனுப்பின கொஸ்டினை செய்ய போறேன். அஸ்ரா, அந்த கொஸ்டின் இருக்கா போடுறீங்களா? அஸ்ரா ஓகே சார். அட்மினுக்கு அனுப்புங்க. என்னிடையில இருக்கும், அட்மினுக்கு அனுப்பி. சார் இன்னைக்கு வரைக்கு படிக்கலையா? இன்னைக்கு வரைவு தாங்க படிப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு இருந்தேன். பட் வந்து 10ஆம் ஆண்டு வரைவு நான் வந்து முழுசாக உங்களுக்கு சொல்லி தரலையே. ஸோ 11ஆம் ஆண்டு வரைவை ஸ்டார்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். புரியுதா? 10ஆம் ஆண்டு வரைவு நம்ம வரைகிறது மட்டும்தானே பார்த்தோம். ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. அதை சொல்லி முடிச்சுட்டா நெக்ஸ்ட் வீக் வந்து 3 கிளாஸும். சாட்டர்டேலாம் கிளாஸ் போடலாம் தானே? பிரச்சனை ஒன்றும் இல்லையே? பிரச்சனை வருமா ஊர்ல? இல்ல சார். இல்ல சார். இல்ல சார். கிளாஸ் வைக்கலாம். சரியா? சரி. ஸோ அஸ்ட்ராட கொஸ்டினை வந்து நான் செஞ்சு பார்க்குறேன். எனக்கு தெரிய நான் செஞ்சதும் இல்லை தான், பட் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இது வந்து அஸ்ட்ராட கொஸ்டின். இந்த கொஸ்டினோட நான் அடுத்ததுக்கு போறேன். கன்சா 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 வந்துதா? கன்சா வந்துச்சா? நிச்சயம் தெரியா? கன்சாட கேள்வி எல்லாம் நான் அவனுக்கு எக்ஸாம் பேப்பர்ல போட்டு அதுக்கு வந்து ஸோ அந்த கொஸ்டின்ல இருக்கிற படத்தை பார்ப்போம். என்ன படம் அப்படின்னு சொன்னா அந்த படம் இப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேள்வி மாதிரியே நம்ம இன்னொரு கேள்வி செஞ்சிருக்கோம். எந்த கேள்வி சொல்லுவா? அதுவும் ஒரு புள்ள தந்த கேள்வி. இதே மாதிரி ஒரு படம் நான் கீறினேன், நம்மளா கீறணும். இந்த இதுல அவங்களே படம் தந்திருக்காங்க. எந்த கேள்வின்னு சொல்லுங்க. எந்த கேள்வி? உமாமா ஒரு கொஸ்டின் தந்துச்சுன்னு இருக்கா. அதே மாதிரிதான் இதுவும் ஒரு கேள்வி. அடுத்த விஷயம் கொஸ்டின் வர வாசிக்கிறீங்களா? கொஸ்டின் வர வாசிக்கிறீங்களா? கொஸ்டின் வர வாசிங்க. யாருக்கு கேளும்? ஆயிஷா, நாளைக்கு உங்களோட ஊர் பக்கம் வரேன். என்ன செய்வா ஆயிஷா? என்ன சார், எங்கட ஊர் பக்கமா? உங்களோட ஊர் பக்கத்தாலதான் நான் போறேன். உங்களோட ஹர்ஷாட் சார் இருக்காரு. தெரியும். குட்டி பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே நான் ஊருக்கு போறேன். சரி. சோ நம்ம கொஸ்டின் செய்ய போறோம். கொஸ்டின் வேற வாசிக்கிறீங்களா? வாசிக்கவா சார்? வாசிக்க சொல்றேன். பக்கம் ஒன்றின் நீளம் எக்ஸாக 3 சென்டிமீட்டர் ஆக உள்ள சதுர அடரில் இருந்து எக்ஸாக 1 சென்டிமீட்டர் நீளமும் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வக பகுதி வெட்டி அகற்றப்படுகின்றது. நிரப்பப்பட்டுள்ள எஞ்சிய பகுதியின் பரப்பளவு 15 சென்டிமீட்டர் கனம் ஆகும். இத்தகவல்களின் அடிப்படையில்
வர்க்கம் கணமா மிஸ் ஆயிடுச்சு சார். இத்தகவல்களின் அடிப்படையில் இக்திலான இருபடி சமன்பாடு ஒன்றை ஆக்கி அதனை தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை முதலாம் சார் லைட்டா தெரியுது, லைட்டா இல்ல ஹையா தெரியுது. முதலாம் தசமதானத்திற்கு கண்டு அதிலிருந்து சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை காண்க. வர்க்கமூலம் 3 சமன் 1.73 என கொள்க. சோ நம்ம நேற்று சொன்னதின்படி இதுல அந்த கள்ள வேலை யூஸ் பண்ணிடுமா? செய்ய தெரியாட்டியும் மிச்சத்தை செய்யறது சார் இயலாது சார். ஏறாது சார். இது நம்ம தான் உருவாக்கி செய்யணும். அதான் அதோட பிரச்சனை. இப்ப இந்த மாதிரி வர்ற கொஷன்ஸ்ல பெருசா யோசிக்காங்க. நம்ம என்ன செய்வோம், நான் எப்பயுமே இந்த இடத்துல என்ன கேடுவேன், அதுக்கான ஒரு படத்தை கேடுவோம். முதல்ல ஒரு சதுரம் இருக்கு, பெரிய சதுரம். அதுல இருந்து என்னத்தை வெட்டி ஆட்டுறாங்க, ஒரு செவ்வக பகுதியை வெட்டி ஆட்டுறாங்க. வெட்டி ஆட்டுனா வர பகுதி எப்படி இருக்கு, இந்த ஷேப்ல இருக்கு. சரியா? இது எல்லாருக்கும் இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? ஓ சார். கன்சா வந்து ஜெயின் ஆயிட்டோ தெரியா? கன்சா உண்ட கேள்வி வந்து நான் எக்ஸாம் உண்டு மாதிரி போட்டு அதை செஞ்சு விடும். சரியா? எனது டைம் போயிட்டு மிச்சம் பிரச்சனை இல்லை தானே? ஒரே பின்னாடி ஒரு கோட் பண்ணி நான் உனக்கு சொல்லுவேன். சரியா? சரி சார். மற்றபடி நான் எக்ஸாம் போடுறேன், நீ கட்டாயம் சொல்லுவேன். நீங்க அதுக்கு போயிட்டு சரியா? கோட் பண்ணிக்கலாம் நான் சொல்லுவேன். இல்ல சார். முதலாவது இது சதுரம் சொல்றாங்க. சதுரம் சொன்னா எல்லா பக்கமும் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். சமனா. அப்ப சதுரத்துல பரப்பளவுக்கான என்னத்தையும் இருக்கும். இதுல ஒரு பக்கம் இல்ல எக்ஸாகம் உண்டு. எக்ஸாகம் உண்டையும் மூணையும் இருக்கும். அதுல இருந்து என்னத்தை கழிக்க போறோம், இந்த செவ்வகத்துல பரப்ப கழிப்போம். ஏன், இது ஒரு சதுர அடர், அதுல இருந்து இந்த பகுதி வெட்டி அகற்றப்படுது. அதுதான் உங்களுக்கு படத்தின் மூலம் ஈஸியா தந்திருக்கேன். அப்ப ஈஸியா செய்யவும் இருந்துச்சு. அப்ப என்னென்னு வரும், எக்ஸாக கொண்டு தர சமண என்ன வரும், எவ்வளவு சொல்றாங்க, இவரோட பரப்பு எங்கிய பகுதியில பரப்பு வரும் 15 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த இடத்துல பிள்ளை அதுல அவங்க தார விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் நான் இதை எழுதிக்கிறேன். ஏதாவது நான் பாருங்க, நான் வந்து இப்ப நீங்க செய்யற மாறிக்கும் நான் எடுத்த உடனே சும்மா பரப்பெல்லாம் எழுதுனேன் தானே, எழுதுனேன் ஏதாவது இல்லத்தானே, அழகா ஒரு படம். இப்ப நான் கேள்வி செய்யும் போது இப்ப டூயிங் a question, நான் படிக்கிற டைம் இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்லித்தர டைம் ஆகிக்கிறேன், எப்பயுமே அதை ஒரு விளக்கமா தானே செய்யறேன். நீங்களும் விளக்கமாவே எழுதி படணும். அப்ப லேசா எக்ஸாம்ல போகும்போது இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா டக்குன்னு எழுதி எழுதும் போது இப்ப அழகா எழுதி வச்சுக்கோங்க, இது என்ன எழுதி போடுறோம் அப்படின்னு எழுதுங்க. இப்ப நான் நிறைய பேர் நோட்ஸ்ல பாக்குறேன், நிறைய விஷயங்களை எட் பண்ணிருக்கீங்க. வெரி குட், உண்மையா வெரி குட். தனியா எழுதாம அதோட எக்ஸ்ட்ராவா நீங்க நோட் பண்ணி யாரு நம்ம பாத்திமா சுமையா இல்லையா? பாத்திமா சுமையா வந்துச்சா? பாத்திமா சுமையா இப்ப பாத்திமா சுமையோட கொப்பி எழுது பாத்தீங்கன்னா அதுல நீல பெண்ணால் எழுதுனதை விட அதுக்கான விளக்கம் தான் அந்த கொப்பி ஃபுல்லா கலர் பேனையால குறிச்சு வச்சிருக்கும். அப்போ ஒரு மெட்ஸ் கொப்பியில அப்படி இருக்கும்போது என்ன லாபம் நமக்கு, மத்த மெட்ஸ் கொப்பியும் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிற மெட்ஸ் கொப்பியையும் நான் அனுப்புற நோட்ஸ் இப்ப அந்த பிள்ளைய ஒரு நாளைக்கு ஃபோர்வர்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு அப்ப ஃபோர்வர்ட் பண்ணும்போது பாருங்க அந்த கொப்பியில இருக்கிறேன் இதுல எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது. அதை பார்த்தா நமக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஒன்றும் வழங்காது. இதுல பார்க்கும்போது இது ஏன் செய்யறோன்றது வழங்கும். இப்ப இதுல பாருங்க, எக்ஸாக மூட்டையும் பெருக்குனா என்னது, எக்ஸாக மூட்டை என்னது, எக்ஸாம் முழுவதின் வர்க்கம். முழுவதின் வர்க்கம் கழித்தல் இவர் எப்படி எழுதலாம், 2 தர எக்ஸாக சமன் என்ன 15. நப்ப விளையிச்சா? சீமானவாள் ஓகே தானே? ஜுல்மா, இல்மா, சஹ்ரா வந்தா? சஹ்ரா வந்துச்சா? சரி. எல்லாம் இந்த லீவ் வந்தோன்னா என்ன பிள்ளை செய்யறது, ஒரே அடியா ஓடிடுது. எங்க ஏதாவது ஒரு
ஏதாவது ஒன்று செய்யறது இல்லாட்டி உமா மாட கொடுக்கு வாப்ப மாட கொடுக்குன்னு அப்படி ஏதாவது போறது. அப்ப என்ன செய்யறது, ஏதாவது படிக்கிறதுக்கு ஆசையெல்லாம் போயிடுறதுதான். பட் வந்து நான் நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு கட்டாயம் லீவ் தரும். என் வீட்டை போயிருக்கேன், நான் வீட்டை போனா ஒரு நாள் வந்து சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம்னா உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் அடுத்து நான் என்ஜாய் பண்ணி அப்படின்ட்டு இருக்கணும். அதனால கிழமை அந்த நாள்ல ஏதோ ஒரு நாள் லீவ் வரும், ஆனா தெரியாது. மேபி சாட்டர்டேயா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சண்டே வந்து நான் திரும்ப இங்க வரணும்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமை எனக்கு எக்ஸாம், என்ன செய்ய படிக்கணுமே நான். சரி, இப்ப இதுக்கு என்னென்ன விதி எழுதலாம் சொல்லுங்க. முதலாள வர்க்கம், முதலாவது ஆள்ற முழுவதின் வர்க்கம், நடுவில் குறி, நடுவில் குறி, ரெண்டையும் பெருக்கி ரெண்டாலும் வர்க்கம். பெருக்கி ரெண்டாவது பெருக்கினா என்ன 3x, 3x ரெண்டாவது பெருக்கினா 6x. கடைசி ஆள்ற வர்க்கம் எத்தனை வரும்? சக 3 வர்க்கம் 9. இங்க -2, -2ஆல x பெருக்கினா -2, -2ஆல 1 பெருக்கினா -2 சமன் 15. சஸ்னா வந்தா, சஸ்னா கிளாஸுக்கு வந்தா, சஸ்னா ஓ சார் வந்தேன். அலைஜா ஓம். நீ சரி வெள்ளங்காட்டி கதை. சரி சரி. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த 15 இங்கால கொண்டுட்டு கொஞ்சம் சுருக்கல் செய்யும். சரியா? அப்ப x வர்க்கம் இருக்கட்டும், சக 6 சய 2x போனா எவ்வளவு? சக 4x. நீங்க சொல்லி பழகுங்க. நான் சொல்றேன் தானே, மேக்ஸ் படிக்கிறது லேசு. எப்ப நீயா மைக் அன்மியூட் பண்ணாடி பிரச்சனை இல்லை, இட்ஸ் ட்ரை டு சே சம்திங். மைக் அன்மியூட் பண்ணாம என்ன பேசி பிரயோசனம் இல்லை. இந்த மனுஷன் வேற வர காலத்தை படிச்சு இத்தனை பேர் உண்மையை சொல்லி பேசிக்காதானே. இந்த கூப்பிடுறாருமா, இந்த கூப்பிடுறாருமா அதர் நான் சொல்றீங்களா? பேர சொல்லி கூப்பிடுறாரு இல்ல சார். சரியா? சத்தம் காட்டாம இருப்பா. என்ன 100 ஸ்டார்டிங்ல இப்ப கைக்கு தோங்கின அப்புறம் 100 பழகிட்டேன் அப்படியே. இங்க 9, இங்க 2, 9ல 2 போனா 7. சக 7. அம்மாவுக்கு 15 இங்கல வந்தா சய 15 சமன் சைபர். சக 7ல இருந்து சய 15 போனா சய 8. சோ இதான் நமக்கு கிடைச்சிருக்க அந்த இருபடி சமன்பாடு. செஞ்சார்கள் எல்லாருக்கும் இந்த இருபடி சமன்பாடு வந்துச்சு, அவருக்கு செக் பண்ணி சொல்லுங்க. என்ன ஐமன் படிக்கிறியாடா? ஓ சார். சத்தியம் வல்ல ஐமன் படிக்கிறதில்ல தானே? ஆசையே வரதில்லை தானே? அப்படி இல்ல சார். கிரிக்கெட் விளையாட தோணுது, ஃபுட்பால் ஆட தோணுதா? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அடிக்கிறதா நீ? இல்ல சார். ஃப்ரீ ஃபயர் அப்ப என்ன கேம் விளையாடுறது? கேண்டி கிரஷ். வெரி நல்ல கேம். அதே மாதிரி கொஞ்சம் கேம்ஸ் இருக்கு, அதுகளை ஏற்றிடாது. பப்ஜி ஏற்றி ஃப்ரீ ஃபயர் ஏற்றிலாம் விளாண்டு நீ கெட்டு போகலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு அளவோட மெயின்டைன் முடியும், இவ்வளவுதான். அன்றைக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் விளாடுறேன், அவ்வளவுதான். அவன் நீ படிக்கணும். இப்ப எனக்கு வந்து அடிக்க நானும் பப்ஜி விளாடுறவன் தான், சரியா? நானும் ஒரு பிளேயர் தான். ஆனா வந்து அந்த இது இல்லை, ஒரு 11:30 12 மணிக்கு விளையாடுறவங்கடா ஒரு மணிக்கு விளையாண்டு முடிச்சுட்டு, ஏன்னா அந்த டைமுக்கு எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் மாதிரி இங்க விளையாடுறது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச வெளியில குறைநிலைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட காய்கறி விளையாடும்போது கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. அதுக்குன்னு செய்யலாம் சொல்லுன்னா, உனக்கு அது டைம் வேஸ்ட்னா செய்யாது, எனக்கு அது டைம் வேஸ்ட் தான். நானே ஒழுங்கா செய்யறது எப்பயாவது விளையாடுறேன். ரைட். இப்ப முதலாவது ஸ்டெப்ல இருந்து யார் சொல்லிக் கொண்டு போக போறது சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு. யார் சொல்ல போறது? பாத்திமா கேக்குதா? பாத்திமாவோட பேரு நம்ம உண்மையான பேர் பாத்திமா தானா? பாத்திமான் இருக்க புள்ள அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணாட்டி மார்க்ஸ் கூடாது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இருக்கிற மார்க்ஸ் அப்படியேதான் இருக்கும். பயப்பட்டு வேலை இல்லை, பயப்படக்கூடாது. முதலாவது யார் வாசிக்க போகுது? யார் சொல்ல போறது கூட? யார் ட்ரை பண்ண போறீங்க? பஹ்மா தெரியுமா? இதுக்கு பிறகு எப்படி இதை தீர்க்கிறேன்? இதோட இந்த கொஸ்டின் முடியுது, அதான் சொல்றேன். இது எப்படி தீர்க்கிறேன்னு தெரியுமா பஹ்மாக்கு? அன்மியூட் பண்ணி கதை பாருமா. கதை முதல்ல காய்ச்சி போடும். அஸ்ரா, இதை எப்படி தீர்க்கிறேன்னு தெரியுமா? பாத்திமா அஸ்ரா
என்ன அஸ்ரா கேள்வி தந்தா ஆனா கதைக்க மாட்டீங்க. பாத்திமா அஸ்ரா வா கேள்வி தந்தா தானே உனக்கு இது வரைக்கும் விளங்கிட்டா? ஓ சார். சரி, இத வந்து வர்க்க பூர்த்தியாக்கள் இல்லாட்டி நிறை வர்க்கமாக்கல் முறையில தீர்த்து சொல்லுவாங்க. எப்படி தீர்க்கிறது? அன்மியூட் பண்ணி வை அஸ்ரா, மைக்ரோஃபோன் கூடாது. யாரு கிட்ட கழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அஸ்ராட ஒரு பிள்ளை இருக்கு சொல்லுங்க. மன்னார்ல இருந்து ஊர், எங்க மன்னார்ல நானூறு ஸ்கூல்ல படிக்கிற அஸ்ராட ஒரு பிள்ளை இருக்கு. எப்படி பிளேஸ் இருக்கு? வேற யாரும் சொல்ல போறீங்க? ஹஸ்னா முபாரக் சொல்றீங்களா? ஹஸ்னா முபாரக் ஓ சார். சொல்றீங்களா மாப்பிள்ள? இது எப்படி தீர்க்கிறது? அந்த சையட்டு வந்து சைஃபருக்கு அங்கிட்டு போவேணும். முதலாவது என்னத்தை பார்க்கணும்? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி நம்பர் இருக்கா? இல்ல. இங்க என்ன இருக்கு? ஒன்றுதான் இருக்கு. அப்ப செய்யலாம். முதலாவது என்ன செய்யணும்? சையட்ட சமனுக்கு அங்க கொண்டு வரும். பயப்படாதீங்க, பிரஷர் ஆகாதீங்க, பொறுமையா சொல்லுங்க. இது அங்கால கொண்டு போனா இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் வர்க்கம் சக 4x 4x சமன் என்ன ஹஸ்னா? 8. அடுத்த என்ன ஹஸ்னா செய்யும்? பயப்படாத, வைக்கப்படாத. வீட்டை எல்லாம் அப்படி நினைப்பாங்க. நீ படிச்சா சந்தோஷம் தான் படுவாங்க, வைக்கப்பட மாட்டாங்க. சொல்லு. அடுத்தது எக்ஸ் வர்க்கம். எனக்கு அடுத்த ஸ்டெப் சொல்றோம். உனக்கு பயமா இருக்கா? வீட்டு யாரும் ஏதாவது நினைப்பாங்க விட சொல்றேன் பார்த்து? இல்ல சார். இல்ல தானே. நீ வீட்டை விடையெல்லாம் சொல்ற, விடையெல்லாம் நல்லா சொல்றத பத்தி சந்தோஷம் தானே படுவாங்க. ஆனா சொல்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சாதானே அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொன்னேன். அதான் ஒரு சொல்றேன். டக்குனு சொன்னா இதை முடிச்சுட்டு நம்ம பெருக்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வர்க்கம் பார்க்கணும். எதுக்கு வர்க்கம் பார்க்கணும்? அழகா சொல்லுங்க. அந்த 8க்கும் 4. திரும்பியும் சொல்றேன், அதை அழகா எழுதி வச்சு போடுவாங்க. சரியா? இப்ப நான் சொன்ன அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எழுதி வச்சா உண்மையா சொல்லுங்க. உண்மையாக எழுதி வச்சா வாய்ப்பு வந்து பேசுங்க. உண்மையிலே நான் எழுதி வச்சிருக்கேன் சார். விஷால், விஷால் நஹ்லா. ஓ சார். பேசில தானே ரெண்டு பேருக்கும்? இல்ல சார். வழியா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த ஸ்டெப் முடிஞ்ச பிறகு இவருக்கு பெயர் என்ன? நடுவுறுப்பு அல்லது எக்ஸின் குணகம் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு ஃபுல்லா சேர்த்து நடுவுறுப்பு, நடுவுறுப்பின் குணகம் இல்லாட்டி எக்ஸின் குணகம். எக்ஸின் குணகம் எத்தனை ஹஸ்னா? எக்ஸுக்கு முன்னாடிக்கு குணகம் என்ன? அதை மட்டும் சொல்லுங்க. குணகம் என்ன? 4. அதுல அரைவாசியில சொல்லும் போது ஹஸ்னா இப்படிதான் படிக்கணும். இப்ப நீ நல்லா மார்க்ஸ் எடுக்கணும்னா அப்படிதான் படிச்சாகணும். சொல்லும் போது இப்ப அப்படி எழுதி வைக்கிறாங்க இருக்காங்க. இப்ப 100 ஹம்தா வந்தியா? 100 ஹம்தா கிளாஸ் வந்தியா? நீ அப்படிதான் எழுதி வச்சியா? விளங்குதான் உனக்கு திரும்ப படிக்கும் போது? இதுதான் சொல்லணும். அந்த பிள்ளை குறைவான மார்க்ஸ் எடுத்த பிள்ளைதான். அந்த பிள்ளை இப்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. அது சந்தோஷமான விஷயம். அப்படி எதுவும் வரலைன்னா நான் அப்படி சொல்லி காட்டுவேன். என்ன சொல்லணும் தெரியுங்க? ஹம்தா தானே திரும்ப பழைய போறது தெரியுதானே? அப்ப நடுவுறுப்புட குணகத்துல அரைவாசி அப்படின்னா நடுவுறுப்புட குணகம் 4. அதுல அரைவாசினா 2ஆல பிரிக்கும். அதுல முழுவதின் வர்க்கம். அப்ப 4 2ஆல பிரிச்சா எத்தனை? 2. 2இன் வர்க்கம் அப்படின்னா 4. சரி, ஆனா இப்படி எழுதக்கூடாது. இப்படி எழுதினீங்கன்னா கேள்வியை பழக்கி கொடுத்துருக்கீங்க. இப்ப 2இன் வர்க்கத்தை என்ன செய்ய போறோம்? 2 பக்கமும் கூட்ட போறோம். எப்படி போட்டுவீங்க? எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 2இன் வர்க்கம் சமன் 8 சக 2. இப்ப பார்க்கணும், முதலா இருக்கிற ஆளுக்கும் கடைசியா இருக்கிற ஆளுக்கும் வர்க்கம் வந்து. அப்ப என்ன செய்வோம்? பிரக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி முதலாவது யாருக்கு வர்க்கம் வந்துச்சோ அவரை போட்டுட்டு
அடுத்து என்ன செய்வோம்? 2 பிள்ளை. நடுவுல நடுவுறுப்புட குறிய போடணும். இதெல்லாம் எத்தனையாம் ஆண்டுல படிக்கிற பாடம் சொல்லுங்க? 10ஆம் ஆண்டுல 4ஆம் பாடமும் 7ஆம் பாடத்திலேயே படிக்கிற விஷயம் தான் இது. அந்த டைம்ல என்ன சிரிச்சிருச்சு இவ்வளவு தானே அப்படின்னு இருக்கு. அதே படிக்கிற இல்லாத வேற விஷயம். சரி, எக்ஸாக அடுத்து என்ன? கடைசியா யாருக்கு வர்க்கம் வந்து கவரை போட்டு முழுவதையும் வர்க்கம். சமன் என்னது? 8 சக 2 4 8 12 12 இங்க எக்ஸாக 2 முழுவதையும் வர்க்கம். எதோட நமக்கு அந்த வர்க்கமூலம் தந்திருக்கு? 3 வர்க்கமூலம் 3 சமன் 1.7 1.7 3 வர்க்கம் அங்கே போய் என்ன மாறும்? வர்க்கமூலம் எழுதின பிறகு என்ன பண்ணணும்? பிளஸ் இல்லாட்டி மைனஸ். முதலாவது கிளாஸ்ல இருந்து இதோட அர்த்தம் என்ன, இது ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம் விளக்கம் தானே தானே. வர்க்கமூலத்துக்கு என்னென்ன விட வரும்? ஒரு முறை சகல வரலாம், இல்லாட்டி எக்ஸாம் என்ன வரும்? சக 2 அங்கே போனா சய 2 சகவோ சய வர்க்கமூலம் 12. வர்க்கமூலம் 12க்கு நமக்கு தெரியுமா பெருமதி? தெரியும். வர்க்கமூலம் 12க்கு பெருமதி தெரியாது. நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுவோம்? இங்க யாருக்கு வர்க்கமூலம் தந்திருக்கு? 3. என்ன செய்வோம்? 12 4. அப்ப இந்த வர்க்கமூலம் 12 எப்படி வரப்போகுது நமக்கு? வர்க்கமூலம் 12 நான் இங்க எழுதுறேன். வர்க்கமூலம் 12 எப்படி வரப்போகுது? வர்க்கமூலம் 4 வர்க்கமூலத்துல பெருக்கிறது இருந்தா என்ன செய்வோம்? தனித்தனியா எழுதி பெருக்கணும். என்னத? வர்க்கமூலம் எழுதி பெருக்கணும். வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 4. வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 4 பெருமதி 2. இப்ப என்ன செய்யணும்? வர்க்கமூலம் 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா என்ன வரும்? வர்க்கமூலம் 6 வருமா? இல்ல. வர்க்கமூலத்துக்கு நாம் நார்மல் நம்பரையும் பெருக்கிக்கலாம். பெருக்கினா என்ன வரும்? 2 வர்க்கமூலம் 3. இதுவும் வந்து 11ஆம் ஆண்டு தொடக்க பாடத்துல வந்து படிப்பீங்க. பட் வந்து உங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது. ஏன்னா நீங்க படிக்க நல்லா வந்து சோ -2 சகவோசய வர்க்கமூலம் 3 தர என்ன எழுதலாம்? 2 வர்க்கமூலம் 3. அப்ப இவரை வேற வேற எப்படி எழுதலாம்? ஒரு மாதிரி எழுதலாம். எக்ஸ் சமன் சய சக 2 வர்க்கமூலம் 3. சக 2 வர்க்கமூலம் 3. அப்படி இல்லாட்டி 2 தர 1.73. என்ன? இல்ல வர்க்கமூலம் 3க்கு சொன்னேன். எக்ஸ் சமன் சய 2 சய 2 வர்க்கமூலம் 3. ஏன்னா ஒரு முறை கூட்டி எழுதலாம், ஒரு முறை கழிச்சு எழுதலாம். அதான் இந்த குறியீடு வந்து அர்த்தம். அப்ப எக்ஸ் சமன் சய 2 சக 2 தர 1.7 அதை பெருக்கினா என்ன ஆச்சு? 3.4. 3.4. அப்ப சய 2ல 3.4 இருக்கும்னா 1.46 சென்டிமீட்டர் சொல்லி வரும். இங்கால போனீங்க அப்படின்னா 2 பேருமே சயல இருக்கு. அப்ப நீங்க போட்டு செஞ்சீங்கன்னா கட்டாயம் இப்படி வந்திருக்கும். சய இது 2ஐயும் பெருக்க எவ்வளவு வந்துச்சு? 3. வரும், வேற வராது. இப்ப போட்டு எவ்வளவு வரும்? -5. எக்ஸ் வந்து கட்டாயம் எப்படி? 0 விட பெருசா இருக்கும். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து எக்ஸ் எப்படி வருது? இப்படி எழுதுங்க. இப்படி எழுதுனா சரி. இப்படி வர இடத்துல எப்படி எழுதணும்னு சொல்றேன். எக்ஸ் வந்து 0 விட சின்னம் இல்ல இப்படி எழுதுங்க. எக்ஸ் வந்து 0 விட பெருசாக்கணும். ஆகவே இந்த விட சரியா வராது, இல்லாட்டி பிழை அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். சரியா? சோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? எக்ஸுக்கான விடைய முதலாம் தசமதானத்துல சுருக்கி காட்டலாம். முதலாம் தசமதானத்துல சுருக்கி காட்டினோம்னா எப்படி வரும்? 1. பிள்ளை
தசத்துக்கு பிறகு ரெண்டாவதுக்கு பார்க்கணும். வெரி குட். ரெண்டாம் தானத்தை முதலாம் பார்க்கணும். தசமதானம்டா. அதுக்கு அடுத்த தசமதானம் என்ன? 2 6 ரெண்டாம் தசமதானத்துல இங்க எத்தனைக்கு? ரெண்டாம் தசம். ரெண்டாம் தசமதானத்துல இங்க 6 6 6. அப்படின்னா நமக்கு தெரியும் சைபர்ல இருந்து 4 என்ன செய்வோம்? அந்த இடத்துல இப்ப இந்த 6க்கு பதிலா சைபர்ல பூஜ்ஜியம். 4 நம்பர் வந்திருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? சைபர் தொடக்கம் 4ல இந்த நம்பர் இருக்கலாம். அது வந்து அந்த இடத்தை பூஜ்ஜியமாக்கும். அந்த இடத்தை மட்டும் பூஜ்ஜியமாக்கும். ஒண்ணுமே செய்ய மாட்டோம் வேற ஒண்ணு. அதே 5 தொடக்கம் 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்ல நம்ம என்ன செய்வோம்? ஒண்ணு அதை கூட்டு பூஜ்ஜியமாக்கிட்டு முதலாம் தசமதானத்துக்கு ஒண்ணு கூட்டணும். ஒன்றை கூட்டும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்வோம்? இந்த 6 பூஜ்ஜியமாக்கி போட்டு முன்னாடி ஒன்றை கூட்டும். புண்ணியமான 1.5 சென்டிமீட்டர். இதுக்கான விடை என்னன்னு வந்திருக்கும்? 1.5 சென்டிமீட்டர். அஸ்ரா எங்கே இந்த கேள்வியை பொறிக்கிட்டு வந்தா? வீட்டு இருந்தது சார். வீட்டுல இருந்துச்சா? பேப்பர் வாங்கி இருந்தேன். அந்த பேப்பர் வீட்டை கேள்வி மரபு வச்சிருக்கியோ? இல்ல சார். அப்படி இல்லையா? சோ இந்த கொஸ்டினோட நம்ம இந்த பாடத்தை முடிச்சுக்கொள்ளும். இந்த பாடம் சம்பந்தப்பட்ட எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு எதுவும் புரிதல்ல பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு எக்ஸாம் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி கேட்கலாம். சரியா? ஸோ அடுத்த வீக்ல என்ன உங்களுக்கு கொஞ்சம் டைம் டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறும். டைம் டேபிள் மீன்ஸ் பாட என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு அப்டேட் எல்லாம் வரும். அதே மாதிரி என்னென்ன விஷயம் அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இதை செஞ்சு முடியும். யாருக்கு வேணும்? சாக்லேட் பிஸ்கெட் இருக்கு வேணுமா? வேணுமா? வேணாம் சார். வேணாம். வேணாம் சாப்பிடக்கூடாது. சார். இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆம் சார். சுகர் வரும். சார் அப்ப நீங்க சாப்பிடுறீங்க? நான் இது சாப்பிடல பிள்ளை. நான் இன்னைக்கு வெளியே போனேன். வெளியே போனதால இத வாங்கிட்டு வந்தேன்னா இது எந்த ஃப்ரெண்ட் சாப்பிட்டா நான் ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டு பண்ணிருக்கேன். வெளியே போயிட்டு ஒரு சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். இதை அந்த இடத்துல நம்ம வந்து டயட் அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்னா என்ன சொல்லுவானுட்டா என்ன 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 ஆகும்? நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் எப்படி இருக்கணும்? எப்படி சாப்பிடணும்? என்ன சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க. அளவா? அளவோட சாப்பிடணும். அளவோட சாப்பிட்டா சரி. சோ இந்த கொஸ்டின் ஓகே தானே? அலிக்கியா? ஆம் சார். சீனி இல்லாம குடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட காஃபி குடிக்க சொன்னான். ஒரு நாளோட காஃபி குடிக்கிறதே உங்களுக்கு வெறுத்துட்டு இதுல நான் எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் தரது? நானும் அப்படி குடிச்சே கண்ண நாளா போகுது. எனக்கு டைம் இல்ல அதை செய்யறதுக்கும் யோசனையும் வேற எதுவும் வேற எல்லாம் அதை விட அதையே குடிக்க அவளே விட்டான். அப்படி குடிச்சா நல்லா இருக்கும். அப்படி சீனியே தொடாம ஒரு 2-3 மாசத்துக்கு இருந்தீங்கன்னாலே நல்ல ஒரு வித்தியாசமா மாறுவீங்க. ஃபேஸ்ல க்ளோ வரும். க்ளோ ஸ்கின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும். அடுத்து அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு போகும். முன்னே இருந்தது இதெல்லாம் இருக்கு. சீனியே நீங்க தொடாம அயலுமா வீட்டை வெட்டலாப்பா செஞ்சுக்காங்க. இல்லாட்டி வீட்டை கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஐசிங் கேக் இருக்கு. விடுவீங்களா? இல்லாட்டி நல்ல இல்ல சார். இனிப்பு தொப்பி இருக்கு வீட்டை விடுவீங்களா? இனிப்புனா நான் எப்படின்னா ஸ்டார்டிங் அந்த வெயிட் லாஸ் பண்ற டைம் இனிப்பு ஒரு துள்ளியும் சாப்பிட மாட்டேன். தெரியுமா? சுவிங்க கூட சாப்பிட மாட்டேன். இனிப்பே தொட மாட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட் செட்ல ஓகே ஆனதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன். இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணின்னு சொல்லி ஏதோ ஒன்று தந்தானே மஞ்சள் சோறும். அப்படித்தானே பிரியாணி இந்த எங்களை சைட்ல தாரு. உங்களோட சைடு அப்படித்தானே? பிரியாணில மஞ்சள் சோறும் பொரிச்ச இறைச்சி இல்லாட்டி பொரிச்ச கோழியோ வச்சு தருவோம். அப்படித்தானே? ஆம் சார். பிரியாணினா கோழி உள்ள இருக்கணும். அப்படித்தானே?
பெருக்கல் விருத்தி யூனிட் நம்பர் எத்தனை? 16. யூனிட் 16 நான் நினைக்கிறேன். யூனிட் 16 ஓ சரி. உண்மையில இந்த பாடம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாடம் தெரிஞ்சிருக்கணும். என்ன பாடம் அப்படின்னா கூட்டல் விருத்தி. சரி, சின்னல்ல நம்ம படிச்ச விஷயங்கள் தான் இங்க வருது. பட் இந்த பாடம் தெரிஞ்சு கொள்ளணும்னா உங்களுக்கு கரெக்டா என்ன தெரிஞ்சிருக்கணும்? கூட்டல் விருத்தி. கூட்டல் விருத்தி தெரியாதாக்க? தெரியாது. தெரியும் சார். கூட்டல் விருத்தி எந்த கேள்வியா தான் செய்வீங்க. உண்மையை சொல்ல கூட்டல் தெரியாது சொல்லுங்க. போய் சொல்லாங்க. நான் ஒண்ணு சொல்றேன். தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். தெரியான்னு சொன்னா முடிஞ்சானே. என்ன பாத்திமா தெரியான்னு சொன்னா முடிஞ்சானே. என்ன சல்மா சிராஜ் தெரியும் சார். இஸ்பாக் தெரியுமா? நமக்கு ஓ சார். தெரியுமா கூட்டல் விருத்தி? ஓ சார். வெரி குட். சரி, இப்ப கூட்டல் விருத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியும் தானே. நான் கூட்டல் விருத்தி படிச்சிருவேன். இப்ப 10ஆம் படி சிலபஸோட போகும்போது நான் படிச்சிருவேன். படிச்சிடாமல உடம்பு அது 10ஆம் படி சிலபஸ் மாதிரி. ஸோ பெருக்கல் விருத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூட்டல் விருத்தி லைட்டா தெரிஞ்சுதான் போதும். எனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூட்டல் விருத்தி சொல்லுங்க. 3, 5, 7. ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு ஒரு புள்ள. நம்ம நஃபாவா நஃபாவா? நஃபா. ஓகே, நஃபா. இவ்வளவு நான் பிள்ளையா பேர் சொல்லியிருக்கேன் அப்படிதானே? ஓ சார். பரவாயில்லை. 3, 5, 7, 9 அப்படின்னு சொல்லுது. சரி, அங்க அப்படி போகும் அப்படிதானே? இப்ப உண்மையில இதுல பிறப்பிடம் எங்க அப்படின்னு சொன்னா பிறப்பிடம் எங்க? கூட்டல் விருத்தி. 3. மண்டபடி எண்கோணம். கூட்டல் விருத்தி வந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால அதுல என்ன இருந்திருக்கும்? பிறப்பிடம். சரியா? நம்ம சும்மா சொல்லுவோம். அதாவது தொடக்கத்துல இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவரை எண்கோளம்னு சொல்லுவோம். எண்கோளம் கொஞ்சம் இருக்கா? எண்கோளம். எண்கோளங்கள் சொல்ற ஒரு மிகப்பெரிய பகுதியெல்லாம் ஒன்று இல்லை. எண்கோளங்கள். எண்கோளங்கள் எப்படி சும்மா உதாரணம் சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5, 6. வேற எண்கோளம் சொல்லுங்க. 2, 4, 6, 5, 10, 15. எண்கோளம் இப்படி இருக்கணும்னு சட்டம் ஆகி இல்ல. இல்ல. வரையிலே வரும். எண்கோளமே இல்லையா? எப்படி நான் எழுதியிருக்கிறேன் எண்கோளமா இல்லையா? எண்கோணம். எண்கோணம். எண்கள் கோலமாக்கப்பட்டிருந்தால் அது என்னது? எண்கோணம். எண்கோணம். எண்கோளத்துல ஸ்பெஷலான 2 பேர் இருக்காங்க. முதலாவது யாரு? கூட்டமாக்கப்பட்ட தரவுகள். நாம பார்த்தோன்னே கூட்டல் விருத்தி. 2வது பெருக்கல் விருத்தி. கூட்டல் விருத்தினா எப்படி போவோம்? கூடிக்கிட்டு போவோம். சொன்னா அப்படியே என்னோட சேர்ந்து அப்படியே போறோம். பொது வித்தியாசங்கள் சமனா கூட்டிட்டு போவோம். பொது வித்தியாசம்னா கூடிட்டு அப்பயும் பிள்ளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து இப்ப ஒரு மரம் ஒன்று நட்டுறீங்க, அது வந்து விருத்தி அடைஞ்சிட்டு போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து கொரோனா வைரஸ் விருத்தி அடைஞ்சு செல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மென்மேலும் தொடர்ந்து போறதுதான். பறந்துட்டு போறது, பாஞ்சிட்டு போறது, ஏதாவது சொல்லுங்க. ஆனா என்ன அர்த்தம்? விருத்தி அடையுது. ஒரு கூட்டல் விருத்தி அடையுது. கூட்டல் சகலையும் விருத்தி அடையலாம், விருத்தி அடையலாம். அப்ப இந்த பாடத்தை பத்தி நான் இப்ப படிப்பிக்க போறல. உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் கியூரியாசிட்டி வருதுதானே? ஏதாவது வருதா, தோணுதா சொல்லும்போது? ஆனா இந்த பாடம் நான் இப்போதைக்கு படிச்சிட போறேன். இது 10ஆம் படி சிலபஸ் அவங்களோட சேர்த்து தான் உங்களுக்கு போகும். சரியா? இதை நான் இப்ப படிச்சிட போறேன். கீழே படிச்சிட போறேன். கூட்டல் விருத்தி எப்படி போகணும்னு சொன்னேன்?
கூடிக்கிட்டு போகலாம், குறைஞ்சிட்டும் போகலாம். ஆனா எப்படி இருக்கும்? ஒரு ஒரே சீரா போகணும். சீரா. அதுக்கு பேர் தான் அந்த இடத்துல கூட்டல் விருத்தியில என்னன்னு சொல்லுவோம்? அதுக்கு பேர் பொது வித்தியாசம். பொது வித்தியாசம். இது வித்தியாசம். டி. பொது வித்தியாசம் சரிதானே? கூட்டல் விருத்தியில இருக்கிறதுக்கு பேர் பொது வித்தியாசம். If it is changing to இங்க வந்தா அதுக்கு வேற பேர். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப ஒரு மெயினான பிரச்சனை என்ன? இந்த பொது வித்தியாசம் அதெல்லாம் சரி, முதல்ல இவர் எக்ஸாமுக்கு வாரதா இல்லையா? பெருசா வாரதா? இல்ல. பார்ட் சேர்த்து வரும் கூட்டல் வித்தியோட பார்ட் 1ல தானே வருது. பார்ட் 2ல இப்ப வாரது குறைஞ்சிட்டே இல்லையா? குறைஞ்சிட்டு. அதுலயும் கூட்டு தொகை கேட்டு வாரது குறைஞ்சிட்டா புரியுதா? குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டுன்னா ரொம்ப குறைஞ்சிச்சு. அதாவது கிட்டத்தட்ட இந்த பெருக்கல் விருத்தி என்னத்துக்கு இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொல்லி தெரியுது. இப்ப நம்மளோட வகுப்புலயும் ஒருத்தர் இருப்பான் தானே, என்னத்துக்கு இருக்கான் எதுக்கு இருக்கான்னு தெரியாது. இது ஸ்கூலுக்கு வருவான், டீச்சர் அடிப்பாங்க, அவன் படிக்கவே மாட்டான், அவனோட பாட்டு சும்மா இருப்பான், சாப்பிடுவான், போயிடுவான் அவன்கிட்ட. அதே மாதிரி இங்கேயும் இருக்கிற ஒரு காலம் யாரு? அந்த என்னன்னு சொல்றது, சும்மா பேருக்கு இருக்கிற ஒரு ஆள் தான் யாரு? இந்த பெருக்கல் விருத்தி. பெருக்கல் விருத்தியில 2 வகையில அந்த பெருக்கல் விருத்தி போகலாம். சரியா? பெருக்கல் விருத்தியில இப்ப நீங்க வந்து கூட்டல் விருத்தியில நான் என்ன சொன்னேன்? கூடிக்கிட்டும் போகலாம், அதே மாதிரி அப்ப நான் கூட்டல் விருத்தியில ஒரு உதாரணம் எழுதுறேன். முதலாவது டாபிக்ல இருக்கிற ஒரு உதாரணத்தை எழுதி இவருக்கு பழக்கத்தை கொண்டு ஒரு கூட்டல் விருத்தி எப்படி எழுதுறேன்? 4 6 சரி 2 4 6 8 10. இதுல முதலாம் உறுப்பு என்னது? 2. 2. பொது வித்தியாசம் எத்தனை? 2. அது எப்படி காண்றீங்க பொது வித்தியாசம்? சொல்லுங்க. இரண்டாம் உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே நான் என்னென்ன படிக்கிற பிள்ளைங்க நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது அது எல்லாருக்கும் புரியணும். இறங்குற மாதிரி சொல்லுங்க. அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் பேர் என்னது? உறுப்புகள். உறுப்புகள் முதலாவது. 2வது பொது வித்தியாசம் அப்படிங்கும் போது பொதுவான ஒரு வித்தியாசம் இருக்க போது அதை காணுற முறையோட சேர்த்து சொல்லணும். அப்படின்னா முதலாவது உறுப்பு தவிர்ந்த வேற யார வேணாலும் எடுக்கணும். எப்படி? என்ன ஜுன்ஹா? ஜுன்ஹா சார் என்னடா சொல்லு சஹா. ஏண்டா என்ன? ஏண்டாமா ஏ ஃபார் ஆயிஷா. சார் உனக்கு ஏண்டா என்னன்னு தெரியாவா? ஏண்டாமே ஆயிஷா பிள்ளை. டீனா டினிஸ்கா தேவி. முதலாம் உறுப்பும் பொது வித்தியாசம். சரியா? சகா கேட்டுச்சா? ஏண்டா என்னன்னு எழுதி வைப்பீங்க எல்லாரும்? முதலாம் உறுப்பு. முதல் உறுப்பு. முதலாம் உறுப்பு. டி அப்படின்னா பொது வித்தியாசம். பொது வித்தியாசம்னா என்னன்னு சொல்லுங்க இங்கிலீஷ்ல? டிஃபரண்ட். சரிதானே? அப்ப ஏ டி. பொது வித்தியாசம் காண்றது எப்படின்னா சும்மா இப்போதைக்கு சும்மா சொல்லித்தரேன், பாடத்தை படிப்பீங்க. முதலாம் உறுப்பு தவிர்த்து வேற யார வேணாலும் எடுக்கலாம். எப்படி? முதலாம் உறுப்பு எடுக்க கூடாது, அதை விட்டு வேற யார வேணாலும் எடுத்து அவருக்கு முன்னுக்குள்ள ஆள்லன்னு கழிக்கணும். எப்படி? இப்ப நான் வந்து 6 எடுக்கிறேன்னா 6 எடுத்து அதுக்கு முன்னுக்குள்ள ஆள் யாரு? 4. இப்படி நீங்க எதுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு சரியான விட கிடையாது. ஆனா நான் இந்த பாடம் படிப்பீங்கல, ஜஸ்ட் வந்து பேஸ் பண்ணிட்டு போறேன். பிறகு படிப்பிக்கும் போது உங்களுக்கு அப்பயும் விளங்காது. சரியா? அடுத்தது யார் இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என். என் அப்படின்னா என்ன? உறுப்பு. என்னன்னு சொல்றது என்ன? உறுப்பு. இது எத்தனையாம் உறுப்பு? இது எத்தனையாம் உறுப்பு? 5ஆம் உறுப்பு. 5ஆம் உறுப்பு. அப்ப அந்த இடத்துல எப்படி எழுதலாம்? n சமன் 5. n சமன் 5ஆம் இருக்கும்போது எப்படி இருக்க போகுது? என்ன உறுப்பு அந்த இடத்துல? 10. சொல்றதுக்கெல்லாம் ரீசன் கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்ப இன்னொன்னு எழுதுறேன்.
14 11 8 5 2 இது கூட்டல் விருத்தியா? ஓ ஓ ஏன் கூடிட்டா போகுது இல்லையே. குறைஞ்சிட்டு போகுது. கூட்டல் விருத்தி என்றால் என்ன ஒரு கொஸ்டின் வரும். எப்படி கூட்டல் விருத்தி கேள்வியில வந்து கூட்டல் விருத்தி என்றால் என்ன அப்படி கேள்வி. ஒரு வித்தியாசங்கள் ஒரே சீராக அதிகரித்தல் அல்லது குறைவடைதல். அப்படி சொல்லலாது. மகசீன் மைக் ஓபன் பண்ணுங்கம்மா. சஸ்னா மைக் ஓபன் பண்ணு மகசீன். சொல்ல சஸ்னா. சஸ்னா கேளு மகசீன் மைக் ஓபன் பண்ணாங்க. ஏமாசின் மைக் ஆன் பண்ணாய் விட சொல்ல போறியா? அதெல்லாம் சொல்லாது அமைதி அப்படி. சரி வழியா பாருங்க பிள்ளைங்க சொல்ற விஷயத்த. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பட் சொல்றது கவனிங்க. கூட்டல் விருத்தி அப்படின்னா பொது வித்தியாசம் மாறாமல் இருக்கிற விருத்தி. கூடுறையும் குறையும். பொது வித்தியாசம் மாறாமல் இருக்கிற விருத்தி பேர் என்ன? கூட்டல் விருத்தி. கூட்டல் விருத்தி. கூட்டல் விருத்தினா என்ன? பொது வித்தியாசம் மாறாது. புரியுதா? கூட்டல் விருத்தினே அதுக்கு கைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இப்ப சும்மா சொல்றேன் 5ஓட 2 கூட்டினேன் எத்தனை? 7. 5ஓட 2 கூட்டினா 3 கூட்டத்தானே செய்யறேன். ஆனா வேற வேற குறியுடையாக்களை கூட்டுறேன். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கேள்வியில முதலாம் உறுப்பு எத்தனை? 14. என்ன விளங்கிட்டா இது? ஓ சார். சாவோட கூட்டாளிட பேர் என்ன? அகிலா. எங்க அந்த அகிலா வந்துச்சா? தெரியல சார். தெரியல. அவளுக்கு நீதான் மெசேஜ் போற என்ன கன்வர்ட் நீ தானே போட்டுதா? ஓ சார். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப். நான் மெசேஜ் பண்ணல கால் எடுத்து சொன்னேன். யாரோ மெசேஜ் போட்டு உனக்கு அவளா அவனுக்கு. சரி என்னமோ செய்யுங்க படிக்காது. ஆயிஷா மைக்ரோஃபோன்மா. எல்லாம் ஒரே ஸ்கூல் தான். நீங்க ஆயிஷா ஒரே ஸ்கூலா? ஓ சார். ஆயிஷாவோட சேர்ப்பு இல்லையா? சேர்றது நல்ல கிரவுண்ட். முடிய பிடிச்சி சண்டையில பிடிச்சிதான் சரியான அப்படி எல்லாம் பழகிறேன் சொல்ல. சரியா ரைட். முதலாம் உறுப்பு சரி. பொது வித்தியாசம் என்ன நினைக்கும்? வடிவா சொல்றோம் என்ன சொல்ற மாதிரி சொல்லுங்க. இப்ப நீங்க இப்ப திரும்ப இப்ப சொல்றீங்க முதலாம் உறுப்பு தவிர்த்து வேற யாரையாவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணும். யாரு? 5 செலக்ட் பண்ணி போட்டு கழித்தல் போட்டு அதுக்கு முன்னாடி உள்ளாள் யாரு? அப்ப கழிச்சு -3. இப்படி வருது தானே பிள்ளை? இதுதான் விஷயம். இதுல இன்னும் நிறைய சமன்பாடுகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் அந்த பாடம் படிக்கும்போது பார்ப்போம். இது நான் பேசிக்கா உங்களுக்கு சொல்லி தரணும். பேசிக் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இல்லை இன்னொரு 5 நிமிஷம் தான் நடக்கும் கிளாஸ். டோன்ட் வரி. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு தூங்கினா தான் காலையில எழுப்பி போகலாம். 5:30 இங்க இருந்து போனா தான் கொழும்பு டிராபிக்கை தாண்டி போகலாம் அப்படின்னா எனக்கு ஒரு எண்ணம். கொழும்பு டிராபிக்கை தாண்டிட்டேன்னா நீங்க அங்கே கொஞ்சம் பயப்படாம போகலாம். ஏன்னா இது என்ன ஊருப்பட்ட ரவுண்ட போட்டுருக்கு பிள்ளைகள். ஏதாவது ஒன்றுல மாத்தி போட்டோமோ அது எந்த இடம்லயும் தெரியாம நிற்போம். சரியா? சரி. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பெருக்கல் விருத்தி. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் வந்து ஈஸியா சொல்லலாம். பெருக்கல் விருத்திலையும் இதே மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்கு. பட் முதலாவது விஷயம் பெருக்கல் விருத்திலையும் இதே மாதிரி முதலாம் உறுப்பு வரப்போகுது. ஆனா இங்க பொது வித்தியாசம் இல்ல. என்ன வரப்போகுது? விகிதம். பொது விகிதம். பொது விகிதத்தை என்னென்ன போடுவோம்? ரேஷியோ. அப்படியா? விகிதம் அப்படின்னா ரேஷியோ தானே. அப்ப பெருக்கல் விருத்தினா என்ன? பொது விகிதம் மாறாமல். அப்ப அந்த விருத்தியில பொது விகிதம் மாற. இப்ப இங்க வந்து என்ன செஞ்சீங்க? இங்க கூட்டுனீங்க. இங்க என்ன செய்ய போறீங்க? பெருக்கணும்.
இங்க நம்ம சகவை கூட்டணும், இங்க எதை கூட்டணும்? சயமூட கூட்டிக்கிட்டே வந்தோம். சயமூட கூட்ட கூட்ட என்ன செஞ்சு அவரு குறைஞ்சிக்கிட்டே வந்தாரு. பெருசா கஷ்டப்படாது. இப்ப நான் வந்து சிம்பிளா சொல்றேன். இந்த 2 அடுத்து நான் ஒரு 3ஆவது பிரச்சனை என்ன 6 அடுத்து என்ன 18 அடுத்து 3ஆவது பிரச்சனை என்ன அடுத்த 3ஆவது பிரச்சனை சரியா 162 சரியா பெருக்குனது 3ஆவது பிரச்சனை. என்னடா யோசிக்கிறீங்க? ஓ சார். என்ன சீமானவா சரியா? ஓ சார் சரி. நபா ஆயிஷா ஹம்ரா சரியா? ஓ சார். ஓ சார். அடுத்த விஷயம் இதுல இது ஒன்று உதாரணமா எடுத்துக்கொள்றேன். அதே மாதிரி அடுத்த உதாரணம் இப்படியும் ஒரு உதாரணம் வரலாம். எப்படின்னா 256 128 64 32 16 8 இப்படியும் வரலாம். இப்படி வந்தா என்ன அர்த்தம்? பெருக்கி தானே போகணும். பெருக்கல் இருக்குன்னா ஏன் இதுல எப்படி வருது? 2ஆல வகுத்துடுச்சு. அப்ப விஷயம் இங்க 2ஆல நான் வகுக்க இல்ல பிள்ளை. நம்ம 2ஆல வகுக்குன்னு சொல்றது பிள்ளை. இப்ப நான் இதுல வந்து 3 கழிச்சிட்டு போறேன்னு சொல்றது சரியான பதிலா அல்லது சயமூட கூட்டுறா அப்படின்னு சொல்றது சரியான பதிலா? சயமூட கூட்டுறாங்க. எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் தானே? சோ இதுல அதே இது அப்ளை பண்ணி பாருங்க. சாய 2ஆல பெருக்குறது. சய 2ஆல பெருக்குனா இப்ப சய 2ஆல எவ்வளவு பெருக்குனா என்ன வரும்? சய 5/12 தான் வரும். அரைவாசியால பெருக்கு. வெரி குட் அரைவாசியால பெருக்கு. எப்படி படிவா பாருங்க. 256 அரைவாசியால பெருக்குனா எத்தனை? 128. 128 அரைவாசியால பெருக்குனா எத்தனை? 64. அப்ப விஷயம் பண்ணுங்க. அங்க உள்ளதுல எதிர்ப்பதமா அங்க வரும். ஓ சார். பிரித்தல் அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்க நினைவு வச்சிருக்கா. பிரித்தல் அப்படின்னு சொல்றத 1 கீழ் அந்த 6 சொல்லலாம்னு சொல்லிக்க தானே. 2ஆல பிரிக்கிறத 1 கீழ் 2ஆல பெருக்கிறேன்னு சொல்லலாம் தானே. சொல்லிருக்கேன் தானே. எனக்கு ப்ரூஃப் எல்லாம் காட்டுறேன். இப்ப அதே மாதிரி ஆயிஷா கேட்டதுக்காக நான் வந்து அந்த என்னத சய பெருக்கலுக்காக சொல்றேன். எப்பயாவது சய வருதுன்னா ஒன்றை விட்டு ஒன்றுக்கு தான் சய வரும். வடிவ வச்சு பாருங்க. ஒன்றை விட்டு ஒன்றுக்கு தான் சய வரும். ஏன்னு சொல்லி பாருங்க. மேலே இருக்கிற மாதிரி என்னொன்று 3 அடுத்து வந்து சய 6 போடுறேன். அடுத்து வந்து 12 அடுத்து வந்து சய 24 அடுத்து வந்து 48 அடுத்து சய 96. இது என்ன இது? இது புல மாதிரி இல்லை பார்க்கும்போது. புல மாதிரி இருக்கா இல்லையா? சரி நான் கேட்க பதில் சொல்றீங்களா? சரி சரி சார். 2 உதாரணமா எடுத்துக்கோங்க. 2ஓட சய 2 பெருக்குனா எத்தனை? 2ஓட சய 2 பெருக்குனீங்கன்னா சய 2 அடுத்து சய 4. ஓகேயா? திரும்ப சய 2ஆல பெருக்குறீங்க சய 4. சய என்னவா மாறும்? 4 2ஆல பெருக்குனா 8. இப்ப திரும்ப சய 2ஆல பெருக்குறீங்க என்னது? 8 சய 2ஆல பெருக்குனா மைனஸ். அப்ப -1 பெருக்கல் வரிசையில வருது அப்படின்னா கட்டாயம் இப்படி வரும். 1 விட்டு 1க்கு கட்டாயம் சய வரும். அப்படி என்ன அர்த்தம்? மைனஸ் ஆல தான் இங்க பெருக்கப்படுறாங்க, இங்க பிளஸ் ஆல தான் பெருக்கப்படுறாங்க. இங்க என்னதால பெருக்கப்படுது?
ஒன்றின் கீழ் அப்படிங்கிற ஃபார்மெட்டால பெருக்கப்படும். இங்க பெருக்கல் தான் நடக்குது, இங்க கூட்டல் தான் நடக்குது. ஆனா நம்ம சொல்ற விதத்துல கொஞ்சம் சேஞ்ச் மாத்தணும். சரிதானே? சரி. சோ இப்போதைக்கு லைட்டா ஏதோ ஒரு விஷயம் விளங்குதானே பெருக்கல் பத்தினா எப்படி எப்படி கேள்வி வருமோ அதை நம்ம செய்வோம். ஸோ ஒரே இல்லை. ஸோ இதோட அடுத்த பாட்டு வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை காலையில இருக்கும். டைம் எல்லாம் போட்ட நினைவு தானே? சரி, எனக்கு இப்படின்னு வேணா வந்து நிக்காத, தெளிவா சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு கிளாஸுக்கு சொன்னேன்? திங்கள் 8 மணிக்கு. நீங்க தான் சொன்னீங்க அந்த டைம். ஓகே தானே? உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? 10 மணியா மாத்தணுமா? 9 மணியா மாத்தணுமா? சார் என்னம்மா? செவ்வாய்க்கிழமை மட்டும் வந்தியா சார்? ஏன் திங்கக்கிழமை எங்க போறீங்க புள்ள? இல்ல சார், செமினாரிக்கு செவ்வாய்க்கிழமை என்ன செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு செமினார் ஸ்கூல்ல? 1 hourல தான். மன்னார்ல என்ன செமினார் வைக்கிறாரு? யார் வைக்கிறாரு? ரஃபிகா இல்ல சார், சரியா. ஸ்கூலால கூட்டிட்டு போறாங்களா? ஓ சார். சரி, நீ காலையில வந்து ரெக்கார்டிங் பார்க்க சரியா? சரி சார். மத்தெல்லாம் காலையில வந்திருக்கணும். தெரியுது எனக்கு காலை 8 மணி, மார்னிங் 8 மணி. சார் நான் இரவுன்னு நினைச்ச அலாம் வச்சேன் சார் சொல்லுவாங்க. சரிதானே? சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் இருக்கு அது இல்ல அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு டெய்லி என்ன செய்யுங்க, நைட் 9 மணிக்கு எல்லாம் வைக்கிறத வச்சிருங்க. அது செலக்ட் பண்ணலாம் தானே, திங்கள் சனிக்கிழமை எல்லாம் வைக்கிறது சரி நான் வைக்கிறதுக்கு 9 மணிக்கு சரியா எல்லாம் மட்டும் வச்சிருங்க. அப்ப டெய்லி அடிக்கணும் தானே, டெய்லி கிளாஸ் இருக்குன்னு நினைவு வரும். இப்ப முன்ன உள்ள பெட்ச்ல படிச்சாங்க யோசிச்சு பாருங்க, 9 மணிக்கு ஒரே என்னோட வீட்டை சத்தம் கேட்டு இப்ப அவனோட வீட்டு அந்த டைம்ல அந்த சத்தம் கேட்காது. போன பெட்ச்ல படிச்சா சம்பளம் இப்படிதானே, அவங்க அம்மா ஆகல அப்படிதான் சொன்னது, இனி சத்தம் கேட்காது, என்னோட சத்தம் கேட்காது. ஸோ இதுல பேலன்ஸ் பார்ட் எப்ப பார்ப்போம்? டியூஸ்டே பார்ப்போம். திங்கக்கிழமை என்ன பார்ப்போம்னு சொன்னா, திங்கக்கிழமை ஒரு இல்லாட்டி திங்கக்கிழமை இதை பார்ப்போம், செவ்வாய்க்கிழமை அதை பார்ப்போம். சரியா? பார்த்து கொஸ்டின் பார்ப்போம். என்ன மீனா பிடிஎஸ் என்ன கிங்கோங்க என்னது ஜம்ஜூதா? எனக்கு ஏதோ இது மாதிரி கேக்குது. என்னது என்ன பிளேயர் அந்த என்ன அது எனக்கு டக்குன்னு வருது இல்லை. அந்த குட்டி குட்டியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க மறுமை காலத்துல. எனக்கு அது மாதிரிதான் அந்த புள்ள சொல்லும் போது என் காதுக்குள்ள போய் நுழைஞ்சி. சரியா? எனக்கு அதே மறக்கிற மாதிரி போகுது. ஏதோ கிங்கோங்க இருக்கானா? கிங்கோங்க தெரியுமா? பிடிஎஸ்ல இருக்காராம். அவன் சொல்றதுக்கு ஷோர்ட் டவுன் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டீங்க, ஆர்எம்டி சொல்லி. நீங்க அந்த டீம் தான். இல்ல ஸ்டேட்டஸ் போடுவாள் ஸ்கூலுக்கு இருக்கிறார்கள். ஏதாவது வார்த்தை கேட்டு பாரு, ஒரு 5 வார்த்தையே இதுல கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல அடிச்சு பாடமைக்கு வச்சு பாடுவோம், அதை சொல்லுவாரு. நீங்களும் ஏதாவது பரவாயில்ல, ஒரு பொடியும் கரைச்சல் பண்ணிக்கிட்டு தெரியுமா? அதை போட்டு அவன் தனக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொல்றான். பாவம், மனதளவுல பாதிக்கப்படும். மின்ஹா அப்படி போயிடக்கூடாது. சரியா? போய் எங்க எந்த ஊர் மின்ஹா? தல்கஸ்பட்டியில இருந்து கட்டுநாயக்கிழமை நிப்பியோ பொரியாவுக்கு போறேன். இல்ல சார், உம்மட்டால செருப்பால் அடி வாங்குவார். 100 போய் 2ஆவது நிப்ப. ஓ சார். சரி, சோ பிள்ளைகள் முடிக்க வேண்டிய கிளாஸ். சோ நான் நாளைக்கு போயிட்டு வரேன். தம்பிக்கு துவா செஞ்சு கொடுங்க. பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். பாய் பாய். பாய் 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 பாய். பாய் சார். பாய். வெல்கம். குட் நைட் சார். குட் நைட். குட் நைட். பியாமானில சார். பியாமானிலா. சரி சரி கட்டாயம். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ்.